முதலாவதாக அந்த 7 அம்ச திட்டத்திலே முதல் திட்டம் என்னவென்று சொன்னால் அழைப்பு பணி, தாவா. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுதல். இதற்காக எல்லா மொழிகளிலும் திருக்குர்ஆனை ஜமாத் இஸ்லாமி மொழிபெயர்ப்பு செய்தது. எல்லா முக்கியமான மொழிகள், இந்தியாவிலே பேசப்படுகிற முதன்மை மொழிகள். மௌலானா மௌதூதி அவர்கள் நாட்டு பிரிவினைக்கு முன்னர் அவர் கடைசியாக உரையாற்றியது சென்னையில், பெரம்பூரில். அது புத்தகமாக வந்திருக்கிறது. சென்னை பேருரை என்ற பெயரில் புத்தகமாக வந்திருக்கு. அதை படித்து பாருங்க. அதில் அவர் சொல்லிய வார்த்தை, நாட்டு பிரிவினைக்கு பிறகு வட்டார மொழிகள் தான் முக்கியத்துவம் பெறப்போகின்றன. ஆகவே நீங்கள் காலமெல்லாம் உருது மொழியே பேசிக்கொண்டு அதிலேயே புத்தகங்கள் எழுதிக்கொண்டு உங்கள் காலத்தை நீங்கள் கடத்தி கொண்டிருக்காதீர்கள். வட்டார மொழிகளிலே நீங்கள் இஸ்லாமிய நூல்களை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே இஸ்லாத்தை உங்களால் எடுத்துச் சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றார். அதன் அடிப்படையில் எல்லா முக்கியமான மொழிகளிலும் குர்ஆன், ஹதீஸ், சீரா வெளியிடப்பட்டுவிட்டது. வார மாத பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தவிர முஸ்லிம் அல்லாத மக்களை தனியாக சந்திப்பது, பெர்சனல் கான்டாக்ட், சந்தித்து அவர்களுக்கு குர்ஆனை கொடுப்பது, பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர்களை அழைப்பது, இஃப்தார் பார்ட்டிகளுக்கு அழைப்பது என்று இந்த தாவா பணி தொடர்கிறது. ஆக முதல் திட்டம் தாவா. இரண்டாவது திட்டம் இஸ்லாஹ். இஸ்லாஹ் என்றால் முஸ்லிம்களை சீர்திருத்துதல், முஸ்லிம்களை திருத்துதல். அதற்காக பயிற்சிகள் எல்லா ஜமாத்தினுடைய கிளைகளிலும் வாரந்தோறும் குர்ஆன், ஹதீஸ் வகுப்புகள் கட்டாயமாக நடைபெறும். எல்லா கிளைகளிலும் இருக்கும். உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம். வாரந்தோறும் அந்த கூட்டம் நடக்கும். குர்ஆன் ஹதீஸ் சொல்லிவிட்டு குர்ஆன் ஹதீஸையே பேசாமல் இருந்தா எப்படி? இல்லையா? வெறும் சர்ச்சைகளுக்காக மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸா? வாத பிரதிவாதங்கள் புரிவதற்காகவா குர்ஆன்? இல்லை. ஒவ்வொரு இயக்க ஊழியனும் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்க வேண்டும். குர்ஆனை அன்றாடம் படிப்பவனாக இருக்க வேண்டும். மொழிபெயர்ப்புகளை தெரிந்தவனாக இருக்க வேண்டும். முடிந்தால் அரபி மொழியே கற்றுக்கொள்ள வேண்டும். ஜமாத் அதிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்தபடியாக சமுதாய பிரச்சனைகள். மூன்றாவது திட்டம் சமுதாய பிரச்சனை, முஸ்லிம் ப்ராப்ளம்ஸ். முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. அவர்களுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அவருடைய தனித்தன்மை, ஐடென்டிட்டி. மூன்றாவதாக அவர்களுக்கு வர வேண்டிய உரிமைகள். மூணு முக்கியமான பிரச்சனை: பாதுகாப்பு, தனித்தன்மை, உரிமைகள். இவற்றை காப்பதற்கு ஜமாத் எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டுதான் இருக்கிறது. தனியார் சட்ட வாரியம், முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு, இதை உருவாக்குவதில் ஜமாத்தினுடைய பங்கு கணிசமானது. மஜ்லிஸே முஷாவரத், இதனை உருவாக்குவதில் ஜமாத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி, இதனை உருவாக்குவதில் ஜமாத்தினுடைய பங்கு முக்கியமானது. இப்படி முஸ்லிம் சமுதாயம் சம்பந்தமான எல்லா பிரச்சனையிலும் கவனம் செலுத்தும். அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கும், அரசியல் தலைவர்களை சந்திக்கும், கூட்டங்கள் நடத்தும், பேரணிகளை நடத்தும். ஆக இது அறிக்கை விடும் அமைப்பல்ல, நேரடியாக களத்தில் இறங்கி செயலாற்றுகின்ற அமைப்பு. ஆனால் இதை தம்பட்டம் அடித்துக் கொள்ளாது ஜமாத். அதான் முக்கியம். ஒரு அறிஞர், ஒரு இஸ்லாமிய இயக்க அறிஞர் சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜமாத் எப்படி இருக்குன்னா உரை மோர் மாதிரி இருக்குன்னார். உரை மோர், மோரை தயிராக்கன்னா என்ன பண்ணணும்? உரை மோர் போடணும். உரை மோர் யாருக்காவது தெரியுமா? உரை மோர் எங்க இருக்குன்னு தெரியாது யாருக்கு. ஆனா உரை மோர் இல்லாவிட்டால் மோர் தயிராகாது, பால் தயிராகாது. ஆக அது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இந்த பணிகளை அது செய்து கொண்டு வரும். மூன்றாவது. நான்காவதாக நாட்டு பிரச்சனைகள். இந்த 7 அம்ச திட்டத்தில் 4வது திட்டம் நாட்டு பிரச்சனை. இந்திய நாட்டை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்தும். நாம் இந்த நாட்டில் வாழ்றோம். இந்த நாடு நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்க முடியும் இல்லையா? ஆக இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் கவலைப்படாவிட்டால் அது இஸ்லாத்திற்கு எதிரானது. ஏனென்றால் நன்மையை ஏவி தீமையை விளக்குதல் என்றால் எங்க செய்யணும்? நீங்க எங்க வாழ்றீங்களோ அங்க செய்யணும். எங்க வாழ்றீங்களோ அங்க செய்யணும். நீங்க எங்க வாழ்றீங்க? இந்தியாவில் வாழ்றீங்க. இந்தியாவில் மது இருக்கு, ஆபாசம் இருக்கு, சூது இருக்கு, வறுமை இருக்கு, ஜாதி கொடுமை இருக்கு, பெண்ணடிமைத்தனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை பற்றி கவலைப்படாமல் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க முடியும்? ஆகவே இதற்கு எதிராக தன்னால் முடிந்ததை அது செய்து கொண்டுதான் இருக்கிறது. 5வதாக சர்வதேச பிரச்சனைகள். சர்வதேச அளவில் ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்தும் ஜமாத் கவலைப்படுகிறது. உலக அமைதி, சமத்துவம், மனித உரிமை இவற்றை பற்றி பேசுகிறது. வருகிற டிசம்பர், இன்னும் அடுத்த மாதம் இந்தியா பூராவும் எதேச்சாதிகார எதிர்ப்பு பேரணிகள் நடத்தவிருக்கிறது. ஆன்டி இம்பீரியலிசம் டே. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருப்பது வல்லரசுகளுடைய சர்வாதிகாரம், ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசம். இதற்கு எதிராக
ஒரு கருத்தை திரட்டுவதற்காக அடுத்த மாதம் இந்தியா பூராவும் இந்த எதேச்சாதிகார சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரலை எழுப்பப்படுகிறது. இது 5வது. 6வதாக சமூக சேவை. ஜமாத்துடைய பணிகளிலேயே மிக முக்கியமானது சமூக சேவை. வட்டி இல்லாத கடனுதவி மையங்கள், மருத்துவ சேவை மையங்கள், ஆஸ்பத்திரிகள், வெள்ளம், புயல், வகுப்புவாதம், பூகம்பங்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு உதவி செய்தல் இப்போ நடந்துட்டு இருக்கு. எங்க ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் வெள்ளம் வசூல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, இல்லையா? அவர்களுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இது போல சுனாமி ஏற்பட்ட போது வீடுகள் கட்டி கொடுத்தோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக சமூக சேவைகள் செய்வது இது 6வது. 7வது தர்பியத், ஒழுக்க பயிற்சி. இயக்கத்திலே இணைந்து கொண்டவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த இயக்கத்திலே ஒழுக்கம், கட்டுப்பாடு, பயிற்சி இல்லையோ அந்த இயக்கம் அழிந்து போகும். ஆகவே அதை வாயளவிலே சொல்லாமல் அதற்கான ஒரு பயிற்சி திட்டத்தையும் ஜமாத் வகுத்து அந்த பணியை செய்து. ஆக 7 அம்ச திட்டம். தாவா, முஸ்லிம்களை திருத்துதல், முஸ்லிம் சமுதாய பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள், சர்வதேச பிரச்சனைகள், சமூக சேவை, தர்பியத் என்கின்ற ஒழுக்க பயிற்சி. இந்த அவ்வளோத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் பூரா இஸ்லாமும் அதில் வந்துடும். பூரா இஸ்லாமும் அதில் வந்துவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது போக ஜமாத்தே இஸ்லாமிக்கு மகளிர் அணி என்று ஒன்று உண்டு, மாணவிகள் அணி என்று ஒன்று உண்டு, GIO, மாணவர்கள் அணி SIO என்று ஒன்று உண்டு, ஆசிரியர் பிரிவு ஆல் இந்தியா இஸ்லாமிக் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்று ஒன்று உண்டு, வகுப்பு ஒற்றுமைக்காக தார்மிக் ஜன் மோர்ச்சா, எல்லா மதத்தை சேர்ந்து இணைத்து வகுப்பு ஒற்றுமைக்காக ஒரு அமைப்பு, மருத்துவர்கள் குழு ஒன்று, வழக்கறிஞர்களுடைய ஒரு குழு. இவையெல்லாம் ஜமாத்து எல்லா துறைகளிலும் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இப்படி எல்லா பகுதிகளிலும் அது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். ஆகவே இந்த பணிகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கும் அதை ஊக்குவிப்பதற்குமாக இந்த மாநாடு நடைபெறப் போகிறது. நாம் இதுவரை சொல்லிய எல்லா கருத்துக்களையும் மக்கள் முன்னால் எடுத்து வைப்பதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக செய்யப்படுகிற ஒரு மாநாட்டாக தான் இந்த மாநாட்டை பார்க்குறீங்க. சும்மா வெறும் வெற்றி பேச்செல்லாம் இல்லை, ஒரு உறுதியான திட்டம் உங்களுக்கு தருவோம். முஸ்லிம் சமுதாயத்தை உள்ள பிரச்சனைகள் இது, இந்த பிரச்சனைகளை கையாண்டால் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை பற்றிய நிலை அங்கே உருவாகும். ஆகவே அங்கே வந்து சேருங்க. பெரிய செலவு ஒன்றும் இல்லை, ஒரு 500 ரூபா செலவு, அவ்வளோதானே. திருச்சிக்கு போயிட்டு வரணும், எவ்வளோ ஆகும்? சாப்பாடு எல்லாம் சேர்த்தா ஒரு 500-600 ரூபா ஆகும். இந்த காலத்தில் 500 ரூபா 600 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் வாருங்கள். உங்களுக்கு பல செய்திகள் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆகவே அனைவரும் அங்கே கலந்து மாநாட்டை வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு என உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு மைய கருத்து: தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள். நாள் 2010 ஜனவரி 30-31. இடம் திருச்சி. தாழ்வின் காரணங்களை அலசி வாழ்வின் பொருள் கூறும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிற்கு உங்களை குடும்பத்துடன் அழைக்கின்றோம். அனைவரும் வாரீர். தொடர்புக்கு ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 138 பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 12.